விஜய் அதிமுக எதிர்க்கிறது இல்ல. அதுக்கான பரிசு 12 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பொள்ளாச்சி பாலியல் இத பேசுறது கிடையாது, தூத்துக்குடி துப்பாக்கியோட பேசுறது கிடையாது. எல்லாம் போய் பார்த்தாரு. அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சு, என்ன நியாயம் கிடைச்சுன்னு விஜய்க்கு அக்கறையும் கிடையாது, மக்கள் நல்ல ஒரு ஈடுபாடும் கிடையாது. உண்மையிலே மக்கள் நல்ல ஈடுபாடு உண்டுன்னா தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் பாதிக்கப்பட்டதை வந்து நீங்க குரல் எழுப்பணுமா இல்லையா? எடப்பாடி கிட்ட 12 சீட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக மீனவ மக்கள் நல்லன விஜய் காவு கொடுக்காருன்னு அர்த்தம். சீமான் பேசுறாரு, எடப்பாடி அடிச்சு பேசுறாரு. அப்ப இதுதான் மக்கள் பார்க்கறான். சீமான் சுத்த வீரர், ஹீரோ. எடப்பாடி கிட்ட சீட்டு பிச்சைக்கு போகல, தனிச்சு நிக்கிறேன்னு சொல்றாப்ல. இலவசங்களை அடிக்கும் போது அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் டாஸ்மார்க், அங்கேயும் அராஜகம், இங்கேயும் அராஜகம்னு ஒட்டுமொத்தமா திமுக சேர்த்து அடிக்கிறாரு. விஜய் அதை ஏன் பண்ணல? உங்களுக்கு 214 தொகுதியில் கேண்டிடேட் இல்ல ப்ரோ. வறுமை ஒழிப்பு தினம் 214 தொகுதியில் நீங்க அன்னதானம் உங்க ஆட்கள் போடல, 35 தொகுதிக்கு மேல போடல ப்ரோ. 2வது ஆண்டு விழா நீங்க ஒரு இடத்துல நடத்துறீங்க. அதை தவிர மக்கள் மத்தியில ஒரு 7-8 இடத்துல கூட 2வது ஆண்டு விழா நடக்கல. கமலஹாசனுக்கு மக்கள் நீதி மையம் 8வது ஆண்டு விழாவும் தேமுதிக நிகழ்ச்சியும் கூட நான் பார்த்தேன். 2வது ஆண்டு விழாவே எங்கும் நடத்தாத உங்க நிர்வாகிகள் கேண்டிடேட்டா வந்து விடுவாங்களா? செலவு பண்ண போறாங்களா? நீங்க கேண்டிடேட் போட்டிட போறீங்களா? பிரசாந்த் கிஷோர் அவரே பிக்கப் ஆக மாட்டீங்க, காலி ஆயிருவீங்கன்னு சொல்றாப்ல. கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இடைத்தேர்தல போட்டிடாதது நீங்க சீரியஸான பிளேயர் இல்ல, இன்னொரு கமலஹாசன் தான் முடிவாயிடுச்சு.